பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யாக்கோபு திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 5. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் வாய்ந்த அதிகாலையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருள் உங்களோடு என்றென்றும் தங்குவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கடவுள் அருளும் அருளே மேலானது. கடவுள் அளிக்கும் அருளே மேலானதாய் இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலதர மக்களை நாம் சந்திக்கின்றோம். பலதர சூழ்நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆனால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதையும் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து நாம் உணர்ந்து இருக்கின்றோம். ஆனால் கடவுள் அளிக்கும் அருளே நிரந்தரமானது. கடவுள் நம்மோடு தங்கி இருப்பது நிரந்தரமானது. நாம் கடவுளை தேடி சென்று அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்பது ஒரு நிரந்தரமானது. ஏனென்றால் ஜெபிக்காமல் எவன் ஒருவனும் கடவுளுடைய கரத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் போராடி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுள் அருளை உங்கள் மீது பொழிவார். அதை தான் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் அருளும் அருள் மேலானது. ஏனென்றால் ஆண்டவர் மனிதனுடைய உள்ளத்திற்காக பேர் ஆவலோடு ஏங்குகின்றாராம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம். அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்காக சொல்லுவதை நாம் புரிந்திருக்கின்றோம். அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு எது தேவையோ அதோடு அந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். பாருங்கள், திருப்பாடல்கள் 53வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. விண்ணில் இருந்து ஆண்டவர் மானிடரை உற்று நோக்குகின்றார். மதி நுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றார். எதற்காக தெரியுமா? அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அருளையும் ஆற்றலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அந்த அருளை பொழியக்கூடிய நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து நாம் செபித்து அந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு இணைந்து இருப்பது மிக பெரிய பாக்கியம். பாருங்கள், சில நாட்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை நன்றாக இருக்கும். சில நாட்கள் உங்களால் ஜெபிக்கவே முடியாது. சில நேரங்களில் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ஒரு பாலை நிலத்தை போல் இருக்கும். ஒரு பாலை நில அனுபவத்தை போல் இருக்கும். பாருங்கள், பாலை நிலத்தில் நடந்து சென்றோம் என்றால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து சென்றோம் என்றால் தண்ணி குடிப்பதற்காக தாகம் எடுக்கும். நமக்கு தாகம் எடுக்கக்கூடிய வேளையிலே நமக்கு அந்த இடத்தில் தண்ணீர் கிடைப்பது இல்லை. அதே போல்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரிவு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொண்டோமே என்றால், ஆண்டவருடைய அருள் நம்மோடு கூட இருக்கிறது என்றால், அந்த ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு அந்த அருளினால் மீண்டுமாய் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்மால் ஜெபிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் பேங்கிலே அக்கவுண்ட் இருக்கும். எதற்காக நீங்கள் பேங்கிலே அக்கவுண்ட் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை அதில் சேமித்து வைக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக. அதே போல் நீங்கள் இந்த மண்ணில் பிறந்த உடனே உங்களுக்காக ஒரு அக்கவுண்ட்
விண்ணகத்திலே திறக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியமாய் இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய பணிக்கு உதவி செய்யலாம், அல்லது நீங்கள் நன்றாக ஜெபிக்கலாம். அந்த நேரத்திலே அந்த அருள், அந்த ஜெபம், உங்களுடைய உதவி எல்லாமே அந்த அக்கவுண்டில், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்டிலே சேர்க்கப்படும். ஏனென்றால் சில நேரங்களில் நம்மால் ஜெபிக்க முடியாத நேரத்திலே அந்த அக்கவுண்டில் இருந்து அருள் நம்மோடு கடந்து வந்து நம்மை தைரியப்படுத்தி வழிநடத்துகின்றது. பணத்தை சேர்த்து பேங்கில் வைக்கக்கூடிய வேளையிலே பாருங்கள், நமக்கு வேலை இல்லாத நேரத்திலே, மழை பெய்யக்கூடிய நேரத்திலே வேலை செய்ய முடியாது. அந்த நேரத்திலே பேங்கில் இருந்து பணத்தை எடுத்து நம்முடைய அன்றாட செலவுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம். அதே போல்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும். ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே அந்த அருள் உங்களுடைய டெபாசிட்டில் நிரந்தரமாய் இருக்கும். அதில் இருந்து நாம் எடுத்து நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள முடியும். புனிதர்களுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலும் ஆன்மீக சரிவு உண்டு. அவர்கள் அந்த அருளை வீணாக்காதபடி சேர்த்து வைத்திருந்தார்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுக் கொள்கின்றோம். அப்படி என்றால் யார் நிறைவானவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அரை குறையாய் எந்த ஒரு பணியையும் செய்யவில்லை. அரை குறையாய் யாரையும் அவர் குணமாக்கவில்லை. அரை குறையாய் அவர் இந்த உலகத்தில் நடந்து சென்று மக்களோடு பேசவில்லை. சத்தியத்தை சத்தியமாக அறிவித்தார். அவர் தொட்ட மக்கள் பூரண குணமடைந்தார்கள். உதவி செய்யக்கூடிய வேளையிலே மக்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். 5000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேளையிலே நிறைவாக அவர்கள் பெற்று ஆரோக்கியத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அதே போல்தான் இந்த நிறைவான கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நிறைவான நற்கருணை நாதர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரை குறைவான ஆற்றலும் பலவீனங்களும் நம்மை விட்டு மாறி போகும். அதற்கு தேவை கடவுளுடைய அருள். ரோமியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. அப்படி என்றால் அருள் தந்தை கடவுளோடு இருக்கின்றது, அமைதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோடு இருக்கின்றது. எனவேதான் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் எவ்வாறு சொன்னார், நான் உங்களுக்கு அமைதியை தருவேன், நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று அவர் வாக்கு கொடுத்தார் தன்னுடைய சீடர்களுக்கு. உயிர் தெழுந்த பிறகு உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்றும் சந்தித்த தன்னுடைய சீடர்களையும் மக்களுக்கும் ஆண்டவர் பேசி வெளிப்படுத்தினார். எனவே அந்த அமைதி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையின் மறு உருவமாய் இருக்கின்றார். எனவே அவரிடம் அருளும் இருக்கின்றது, அவரிடம் அமைதியும் இருக்கின்றது, எல்லா நலன்களும் இருக்கின்றது. எனவே அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று நம்மையே நாம் ஆய்ந்து அறிய வேண்டும். நாம் தகுதியற்ற நிலைமையில் இருந்து ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடக்கூடிய வேளையிலே அந்த அருள் நமக்கு கிடைப்பதில்லை. நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நாம் அந்த அருளுக்காக மன்றாடக்கூடிய வேளையிலே இழந்து போன அந்த அருளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான் என்று பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். தொடர்ந்ததை வாசித்தீர்கள் என்றால் அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பவுலடியார் எப்படிப்பட்ட ஒரு மனிதராய் இந்த உலகத்தில் இருந்தார். சவுலாய் இருந்த பொழுது அவர் திருச்சபையை துன்புறுத்தினார், திருச்சபையில் இருந்த மக்களை துன்புறுத்தினார். ஆனால் அவருக்குள் ஒரு மனமாற்றம் அடைந்த பிறகு, ஆண்டவருடைய அருளை பெற்ற பிறகு அவர் இவ்வாறு சொல்லுகின்றார், நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் தான், அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை என்று சொல்லுகின்றார்.
நீங்கள் ஆண்டவரிடம் இருந்து அருள் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய திருமணத்தின் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக, உறுதி பூசலின் வழியாக நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய அருளை நிறைவாய் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த அருளை பெற்றுக்கொண்ட நாம் அதை எவ்வாறு செலவழிக்கின்றோம்? நீங்கள் பவுலடியரை போல் சொல்ல முடியுமா? என் ஆண்டவரிடமிருந்து அருளை பெற்றிருக்கின்றேன், அதை நான் ஒரு நாளும் வீணாக்கவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் அருள் உனக்கு போதும், வலு விண்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று பவுலடியாருக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பலவீனமாய் இருக்கக்கூடிய வேளையிலே, பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒரு போராட்டம் வருகின்றது. ஐயோ, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே, வலுவின்மையினால் இந்த பாவத்தை செய்து விட்டேனே, மற்றவர்களுக்கு எதிராய் பேசிவிட்டேனே, மற்றவர்களை அழிக்க திட்டம் தீட்டினேனே, 10 கட்டளைக்கு எதிராய் நான் பாவம் செய்தேனே, திருச்சபையினுடைய கடன் நாட்களை நான் ஒழுங்காக நான் அனுசரிக்கவில்லையே என்கின்ற வேதனையும் குழப்பம் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்றாடக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு அருளை தருவேன், என் அருள் உனக்கு போதும், அதை கொண்டு முதலில் வாழ படித்துக்கொள் என்று ஆண்டவர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிய வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? இந்த தவசு நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அருளை இழந்து போய்விடாதபடி அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்து நீங்கள் மன்றாட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருள் அவர்களோடும் தங்கும். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். இழந்து போன அருளை தரக்கூடிய நற்கருணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உற்சாகமான அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வந்து இழந்து போன அருளை நமக்கு பெற்று தருவார். எனவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சிறிது நேரம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசி அற்புதமாய் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பிறந்த பொழுதில் இருந்து இந்த நாள் வரை உமது அருளினாலும் ஆற்றலினாலும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக முறை நாங்கள் நீர் கொடுத்த அருளை வீணாக்கி இருக்கின்றோம். நீர் கொடுத்த அருளை பயன்படுத்த தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே நீர் கொடுக்கக்கூடிய அருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இழந்து போன ஆன்மீக வாழ்க்கையில் இருந்து எவ்வாறு வெளியிலே வர வேண்டும் என்பதை உமது வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல, ஒரு நாளும் எங்களை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய தெய்வம் அல்ல. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்கின்றோம். உம்மை போல் வாழாதபடி ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து இந்த உலகத்தின் மீது நாட்டம் கொண்டு உலகம் கொடுக்கக்கூடிய பாவத்திற்கு அடிமையாகி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட இந்த அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் இருந்து மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு அளித்த அருள் ஒரு நாளும் வீணாகவில்லை என்பதை உணர வைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் ஆண்டவரே. முள் போல் தைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் உள்மன காயத்தை எடுத்து மாற்றும். இழந்து போன அமைதியை திரும்ப தருவீராக, இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவீராக, இழந்து போன ஆன்மீக வாழ்க்கையை திரும்ப தருவீராக, இழந்து போன எல்லாவற்றையும்
நீர் நிறைவாய் தரும்படியாக செபிக்கின்றோம். ஏனென்றால் நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவராய் இருக்க நீர் ஆசைப்பட்டீரேன். அதை கொண்டு, அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் இந்த நிலைமையில் இருப்பது உம்முடைய அருளால் தான். எனவே நீர் அளிக்கக்கூடிய அருள் ஒரு நாள் வீணாக போவதில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யாரெல்லாம் உடைய திருமுகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் தொடுவீராக, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு உற்சாகத்தோடு அவர்கள் உம்மை நோக்கி வரக்கூடிய பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை தேடி வந்த எல்லோரும் நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்களே, நிறைவான அருளை பெற்றுக் கொண்டார்களே, நிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொண்டார்களே. அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. உம்மை தவிரவர்களுக்கு வேறு யார் தகப்பனே உண்டு? நீர்தானே படைத்திருக்கின்றீர், நீர்தானே வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். வழி தவறி போன ஆடை போல் இருக்கக்கூடிய நேரத்தில் நீர் எங்களை கண்டித்து திருத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே எங்களை ஒன்றாக கூட்டி உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதபடி, கை நெகிழ்ந்து விடாதபடி எங்களை அரவணைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடவுள் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அருள் ஒரு நாளும் வீணாகுவதில்லை. எனவே கடவுள் அளிக்கும் அருளே மேலானது என்று சொல்லி அவர் தரக்கூடிய அந்த அருளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நிறைவான அருளினால் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.